ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்பவே ஒரு கொடூரமான நாள் எனக்கு. பட் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா ஆட்டுக்கால் சூப். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். அதான் சரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு போடுறேன். இது என்னோட ரெசிபிலாம் இல்லை, நான் யூடியூப்ல தான் பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த ஆட்டுக்காலை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தப்பா அந்த தண்ணியை திறந்தோடனே வந்துச்சே ஒரு ஸ்மெல்லு. நான் மட்டனே சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாடகை கேட்டால் நான் சாப்பிடாமலே இருந்துருவோம் போல, அப்படி இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. மனுஷன் சாப்பிடுவானா? நீ சாப்பிடு. சரி, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள வரலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஜீரா, பெப்பர், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா மிக்ஸில் ஒரு அடி அடிச்சாலும் ஓகே தான். குக்கர் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமா ஆயில் ஊற்றிட்டு இந்த இடிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளி, மல்லி இலை, புதினா இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா இல்லை மட்டன் மசாலா உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏத்தாக்கில் உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த முள்ளையும் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு 10-12 விசில் வரைக்கும் விட்டுடுங்க. இந்த ஆட்டுக்காலை கொஞ்சம் க்ளீன் பண்ணும் போது கொடூரமாக இருந்துச்சு. மற்றபடி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அந்த முள்ளெல்லாம் சாப்பிட மாட்டேன், அது வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். அந்த முள்ளோட ஸ்மெல்லே தெரியல. அதில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. நான் செஞ்சேன்லாம் சொல்லலை, நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க, இந்த வீக்காக இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் என் பையனோட கியூட்டான ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்க.